தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு. அங்கே எதுப்பா வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பொதுவாக நம்ம வீட்டில் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு இருப்பாங்க? நான் இன்னைக்கு பட்னிப்பா அப்படின்னோம். ஏன் அப்படின்னா, கடவுளுக்காக அந்த உணவை நான் தியாகம் செய்கிறேன், ஒரு நாள் உணவை தியாகம் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு பொதுவாக அந்த பண்டிகை நாள்லலாம் உண்ணாவிரதமாக இருப்பாங்க, அதாவது பட்னியாக இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இங்க, அதாவது தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல கிட்டத்தட்ட, அதாவது அவங்க நீட்டை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 9 நாள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, கடவுளுக்காக அல்ல, அவங்க தன்னலத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்ற பெற்றோர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தான் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இது ஒரு தன்னலம் கிடையாது. ஒட்டுமொத்த மாணவர்களும் அவங்களை சார்ந்த பெற்றோர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதத்துல தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத விடயங்களை நம்ம முன்னிறுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த போராட்டம் பெரிய அளவு பெற்றோர்களுக்கும் தெரியல, மாணவர்களுக்கும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் எடுத்து பேசல. முடிந்த அளவுக்கு பொதுமக்களான நாம இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அரசு செவி சாய்க்கும், அரசு ஆதரவு கொடுக்கும். எனவே என் அன்பு தாய் தமிழ் உறவுகளே, இந்த போராட்டத்திற்கு நீங்க ஆதரவு தரணும். அனிதாக்கா மரணம் அடைஞ்சிருந்தாங்க இல்லையா, நீட் எழுதி மரணம் அடைந்தாங்க இல்லையா, அப்ப நானும் தன்னாட்சி தமிழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வள்ளுவர் கூடத்துல அதற்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல நானும் என்னோட தம்பியும், நான் சிவனாகவும் என்னோட தம்பி தருமையாகவும் திருவிளையாடல் நாடகம் வருது இல்லையா, அதை மாத்தி எப்படி அப்படின்னா, பிரிக்க முடியாதது என்னவோ கல்வியும் வியாபாரமும் என்ற வகையில நீட் தேர்வை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்துல அந்த நாடகத்தை நானும் என்னோட தம்பியும் நிகழ்த்தியிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையா இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர், அப்ப இருந்த ஆசிரியர் ஐயா திரு சமோஸ் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் என்னோட தம்பியை முன்னெடுத்தோம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான்லாம் பேச சமூக பணிலாம் பேசலாம் ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட அனிதாக்கா மரணம் அடைஞ்சதுலேருந்து என்னுடைய பயணம் தொடங்குது. நீட் தேர்வை எதற்காக புறக்கணிக்கணும், எதற்காக ரத்து செய்யணும் அப்படிங்கிறத அனிதாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெரிய அண்ணன் ஐயா திரு மணிரத்னம் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட இந்த போராட்டம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது, எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க, எத்தனை நாளாக போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். நம்ம நீட் எதிர்ப்பு கூட்டத்தின் சார்பாக காலவரிச்ச பட்டினி போராட்டத்தின் 9ஆம் நாள் இன்னைக்கு. இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா 4 தோழர்கள் கலந்துக்கிட்டாங்க. தோழர் ரவி, தோழர் ஜீவா, தோழர் புளியந்தோப்பு மோகன், தோழர் தனசேகர் 3 பேரும். இதில் தோழர் ரவி அவர்களுக்கு உடல்நிலை மோசமான காரணத்தினால அவர் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்காரு. அவர் நேற்றோட இந்த போராட்டத்திலேருந்து பட்டினி போராட்டத்தில் விலகிட்டாரு. தொடர்ச்சியாக 3 பேர் இன்னைக்கு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசை நோக்கியது நீட் தேர்வை தடை செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். மாநில அரசுக்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை அவங்க எங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ராஜ்மோகன் அமைச்சரும் சந்தித்து கேட்டார். மாநில அரசு எங்களுக்காக ஒன்றிய சேர்த்து போராடுறதுக்கு தயாராக இருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிற வகையில் நீங்கள் உடனடியாக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புங்க, நாங்கள் எங்களோட போராட்ட வழிமுறையை மாற்றிக்கிறோம், நாங்கள் தொடர்ந்து போராடுறதுக்கு எங்களுக்கு பொதுவான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க அப்படிங்கிறத மாநில அரசுட்டையும் சொல்லியிருக்கோம். மாநில அரசு கேட்டுட்டு போய் இன்னையோட 3 நாட்களுக்கு 4வது நாள் ஆகுது. இன்னும் அவர்கள் உணவு உண்ணாமல் இருக்காங்க, தொடர் பட்டினி போராட்டத்தில் இருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் எந்த இடத்துல அவங்க இந்த கோரிக்கை சார்ந்து அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கிற தகவல் இன்னும் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. தோழர்கள் உடல்நிலையும் ரொம்ப கொஞ்சம் மோசமாகிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயாக எங்களுக்காக இருக்கணும்னு சொல்கிற தமிழ்நாடு அரசு, நீட்டை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு அரசு அவங்களோட கொள்கை எதிரியான பாஜக எதிர்க்க முன் வர வேண்டும். உடனடியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடர் பட்டினி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்று மாலை கூட பார்த்தீங்கன்னா இந்த தொடர் பட்டினி போராட்டத்துக்கு ஆதரவாக மனித சங்கிலி போராட்டத்தை இங்கே ஒருங்கிணைச்சிருக்கோம். ஸோ இதை பார்க்கிற தோழர்கள் எங்களுடைய போராட்டத்துக்கும் ஆதரவு கொடுங்க. ஐயா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போன முறை நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அதை பால நிலையத்தில் தியாகராயர் நகரில் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த காலவரையற்ற பட்டினி போராட்டம் இங்கே தமிழக வாழ்வு உரிமை கழகத்தினுடைய இந்த தலைமை அலுவலகத்தில் நடத்துறீங்க. இங்கே உங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு பொது இடம் அப்படின்றது இல்லையா, அது ஒரு இந்த மாதிரி இப்போ அலுவலகங்களில் நடத்துறீங்களா, அது ஒரு கட்சி சார்ந்தே அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு போர்ட்ரேட் ஆகுது இல்லையா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம சென்னை பால நிலையத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா சிஜேபி போராட்டத்தை தொடர்ந்து அங்கேயும் சிஜேபிங்கிற பேனரில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனாங்க. பட் ஆனால் அந்த போராட்டத்துக்கு வந்த அனைவரோட ஒற்றை கோரிக்கை பார்த்தீங்கன்னா பேன் நீட்டு தான், ஃபேர் நீட்டு கிடையாது. பட் அந்த போராட்டத்தை அங்கே தொடர முடியாத ஒரு சூழல்
இடையில அந்த நம்மளுடைய கோரிக்கை வச்சு எடுத்துக்கு முன்னாடியே போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதன் பிறகு அங்கே வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அறவழியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், அனுமதி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை சந்தித்து எங்களுக்கு அவர் ஒரு பொது இடத்தை வழங்குங்க அப்படின்ற கோரிக்கை விடுத்திருந்தோம். கமிஷன் அலுவலகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அனுமதி கடிதமும் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த தாவேக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் போராட்டத்தில் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அனுமதி மறுத்துட்டாங்க. நாங்கள் பட்டினி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய இடத்துலையுமே நாங்கள் அப்போதைக்கு இல்லை. ஸோ எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால தான் நாங்கள் ஒரு தனியார் இடத்த காவல்துறை எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ஒடுக்குமுறை பண்ணாலும் எங்களுக்காக நிற்கிற ஒரு நபராக நாங்கள் தமிழ் வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை பார்த்தோம். ஸோ அதனால் அவர்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அவர் இந்த இடத்த தான் கொடுத்துருக்காரு ஒழிய இந்த போராட்டம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கல, வேற எந்த ஒரு இயக்கங்களும் அமைப்புகளும் முன்னெடுக்கல. இது வந்து நீட்டுக்கு எதிராக நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் நீட்டு விலக்குங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கோரிக்கை. அனைத்து கட்சிகளையும் கடந்து இயக்கங்களையும் கடந்து இது தமிழ்நாட்டோட மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தங்கை அனிதா தொடங்கி 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நம்ம இழந்திருக்கோம். கல்வி சம்மந்தப்பட்ட உரிமை, மாநில உரிமை, நம்மளுடைய பொது சுகாதாரத்தை காக்க வேண்டிய சூழல் எல்லாம் அடங்கியிருக்கு இந்த போராட்டத்தில். ஸோ அதனால இது இந்த கட்சி முன்னெடுக்குது அந்த கட்சி முன்னெடுக்கிறதுலாம் கிடையாது. அப்படி இருந்தாலுமே இதுல எல்லாருமே ஒன்றிணைஞ்சு போராடலாம். ஒற்றை கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு தான். இந்த கோரிக்கையில ஒத்து போறவங்க, நீட்டை எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வாங்கன்னு தான் சொல்றோம். இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் உதாரணமா கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை அவர்கள் அனைத்து கட்சிகளும் ஒற்றை புள்ளியில நிக்கிறாங்க. ஏன் அதை மாதிரி நிக்கிறதுக்கு இங்க என்ன தயக்கம் இருக்கு? யாரு இது முன்னெடுத்தா என்ன? நீங்க இப்ப எடுத்து கொண்டு போங்க, நாங்க கூட வரோம் அப்படின்னு தான் சொல்றோம். யாரும் இதை முன்னெடுக்க இப்போதைக்கு இல்ல, முன்னெடுக்கல அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாங்க நீட் எதிர்ப்பு கூட்டமா முன்னேற்கிறோம். எங்களுடைய 4 தோழர்கள் பட்டினி போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இப்போ 3 தோழர்கள் 9வது நாளா தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலையும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் நியாயமான முறையில போராடுறோம், அறவழியில போராடுறோம். பட் எங்களோட தோழர்களோட உயிருக்கோ இல்லை அவர்களோட உடல்நிலைக்கோ மிக மோசமான ஒரு சூழல் உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதே அறவழியில தொடரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமா இருக்கும். அப்போ எங்களுடைய போராட்டம் மாநில அரசை நோக்கியும் அமையும். அதற்கான சூழலை உருவாக்கிடாதீங்க அப்படிங்கிறத நாங்க இங்க இருக்கிற மாநில அரசுகிட்ட உறுதியா கோரிக்கையா வச்சுக்கிறேன். முதல் முறை அனிதா அக்கா இறந்தப்ப தன்னாட்சி தமிழகம் அப்படின்ற அமைப்பு வந்து வள்ளுவர் படத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நான் 3வது 4வது படிக்கிறேன். முதல் தடவையாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்கிறேன். இப்போ நான் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருடங்கள் ஆயிருக்குன்னு வைங்களேன். இவ்வளவு காலம் வந்து அந்த நீட் தேர்வை தடை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்கை அனிதா வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்டாலின் பாரதி மாதிரி நிறைய இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாலின் பாரதி மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம் நான் பார்க்குறேன். ஏன்னா போராட்டத்துக்கு வர்றதுக்கு, நம்மளோட உரிமைகளுக்காக போராடுறதுக்கு, குரல் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வெகுஜன மாணவர்கள் இருக்காங்களா, வீதிக்கு வந்து போராடுற தயாராக இருக்காங்களான்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. 2வது, இங்கே இருக்கிற அனைத்து அரசுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து நாங்கள் நீட்டு விலக்குக்காக தான் போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த அதிமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமாக எதிர்த்து நிற்கல. இங்கே இருக்கிற ஒன்றிய அரசு அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க. அதனால இங்கே உள்ள வர விட்டுட்டாங்க 2017. இன்னைக்கு 9 வருஷம் ஆகுது. அதன் பிறகு திமுக அரசாங்கம் வந்தாங்க. கல்வி வந்து இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கு. ஸோ ஒரு அரசா வந்தாங்கன்னா இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நடைமுறையில அவர்கள் ஐக்கியராஜன் கமிட்டியை கூட்டினாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பில் பாஸ் பண்ணாங்க. கவர்னருக்கு அனுப்புனாங்க. கவர்னர் கூட தொடர்ச்சியாக சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அவர் அந்த பில்லை ஹோல்ட்லேயே பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. திரும்ப அவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அந்த பில்லில் அவரை முடிவெடுக்க வச்சு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே சட்டமன்றம் யுனானிமஸா ஒரு மனதா வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புறாங்க. பட் அதை இங்க இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அதுக்கு அனுமதி கொடுக்காம மறுக்கிறாங்க. அப்படின்னா என்ன, இங்க இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குரிய மாண்பு என்ன, மரியாதை என்ன, ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாடு மக்களை அவங்க எப்படி பாக்குறாங்க, 2ஆம் தர குடிமக்களா பாக்குறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு நம்ம மேல ஒரு பாசிசத்தன்மையா ஒரு திணிப்பை வந்து திணிக்குது இந்த நீட் தேர்வை எதிர்த்து. ஸோ அதுக்காக அப்ப இருந்த இதுக்கு முன்னாடி திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணி அனுப்பிட்டு இதுக்கு பிரசிடென்ட் வந்து அசன் கொடுக்கணும்னு சொல்லி 50 லட்சம் கையெழுத்துகள் வாங்கி அனுப்புனாங்க. ஒரு நாள் பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்ற கல்வியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. திராவிட கழகம் போராட்டம் நடத்துனது. அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்க அனிதா பேர்ல அந்த ஒரு ஊர்வலம், ஒரு ஊர்தி ஒன்று இது பண்ணி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பயணம்லாம் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு போராடிக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி போய்கிட்டு இருக்கதா நினைக்கிறேன். ஸோ அதற்கான ஒரு ஸ்பார்க் மீண்டும் இப்போ வந்திருக்கு. இதை இந்த இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு, தாவேக்கு அரசு பயன்படுத்திக்கிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணி மற்ற கட்சிகள் எப்படி, மற்ற அரசுகள் எப்படி ஒரு பில் பாஸ் பண்ணி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிச்சோ அதே திரும்ப இந்த அரசும் பதிவு பண்ணும்.
இந்த போராட்டத்தை வந்து அவங்க அனுமதித்தாலே போதும், ஒரு பொது இடத்தை கொடுத்தாலே போதும், கண்டிப்பா நம்ம இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். ஏற்கனவே அதற்கான மெரினா போராட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் நம்ம இருக்கு. அதே மாதிரி இந்த போராட்டம் வந்து ஒரு மக்கள் போராட்டமா கொண்டு போகணும். மக்கள் கையில் இந்த போராட்டம் போச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறும். ஒரு தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட இயக்கங்களோ எடுத்துட்டு போனா மற்ற இயக்கங்கள் வந்து சேர்றதுக்கு தயங்குறாங்க. ஸோ மக்களா எடுத்து போகும்போது இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தாங்க நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் வந்து தொடங்கியிருக்கோம். கண்டிப்பா இந்த போராட்டம் வெற்றி பெறும். நீட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து விரட்டுவோம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு கடந்து தான் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து தொடங்குறாங்க. இப்போ பெரியவங்களை விடுங்க, பெரியவங்களுக்குலாம் வந்து இந்த விடயம் வந்து தெரியும், ஏன் நீட் வரக்கூடாது, எதற்காக நீட் வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வெவ்வேறு துறைகள் எடுக்க போகிறது என்னை போன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். எனக்கே இந்த போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது ஏறக்குறைய 5வது நாள் தான் தெரியும். எனக்கு சில வேலைகள் இல்லை, அதனால தான் நானே இன்னைக்கு தான் வரேன், இவ்வளோ நாள் கழிச்சு வரேன். அப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கு இந்த விடயம் தெரியுது, ஆனால் மாணவர்களுக்கு இந்த விடயத்தை எவ்வளோ தூரம் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது, சேர்த்துருக்கிறீங்க. அதுக்கான அடுத்த கட்ட வழிமுறைகள் வந்து என்ன எடுத்துருக்கீங்க? ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைமுறையாக இருக்கிறாங்க. கல்லூரிக்கு அடுத்து தான் எல்லாருடைய வாழ்க்கையை தொடங்கும். அதில் தான் நீட்டெல்லாம் வருது இல்லையா? அதற்காக நீங்கள் என்ன மாணவர்களை கொண்டு சேர்க்கறதுக்காக என்ன முடிவு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க? அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? எங்களுடைய நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்க தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்ஸ் அடித்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலையும் போய் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களை பார்த்து சந்தித்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் பெரிய மீடியா வந்து அட்டென்ஷன் பெருசாக கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் மாணவர்கள்ட்ட நேராக போய் சொல்லியிருக்கோம். இப்போ மாணவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வருவாங்க. அவங்க வந்து வீதி நாடகங்கள் இங்கே நடத்துகிறாங்க நீட்டுக்கு எதிராக. ஸோ அவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இது போதாது. இன்னும் பெருந்திரளாக மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்கணும். ஏன்னா மாணவர்கள் போராட்டம் தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். மாணவர்கள் போராட்டம் ஒரு நாள் தோற்காது. அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்ம இதை மாணவர்களுக்கு உங்களை மாதிரி சமூக ஊடகத்தளத்தில் சமூகத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நீட் தேர்வை எதிர்க்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இதை பரவலாக மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். எங்களால் முடிந்த தரப்புலையும் நாங்கள் மாணவர்களை சந்தித்து இதுக்கான ஆதரவு திரட்டிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களை போன்ற சமூக ஊடக போராளிகளும் உங்களுக்கு முடிஞ்ச அளவில் இந்த சமூக வலைதளத்தில் மாணவர்கள்ட்ட ஆதரவாக இதை நீங்கள் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறதையும் நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் இணைஞ்சு போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஸோ மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம என்னை போன்ற இளைஞர்களாக இருக்கட்டும், பொதுவாக மாணவர்கள்லாம் வந்து இந்த போராட்டத்துக்குள்ள வரணும், மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் அது வெற்றி பெறாமல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணும், எந்த வகையில் இந்த மாணவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சமூக வலைதளங்களில் பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட சப்போர்ட்டை பண்ணி இங்கே இருக்கிற ஆட்சி மாற்றம் பண்ணுற அளவுக்கு அவர்கள் கொஞ்சம் வலிமையாக இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சியில் இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட தம்பிகளுக்கான ஒரு போராட்டம், தங்கைகளுக்கான ஒரு போராட்டம். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவான மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு செஞ்சு பதிவு போடுங்க. உங்களால் நேராக கலந்துக்க முடியல, நேராக வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதை ஆதரித்து உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுங்க, எழுதுங்க. இல்லை உங்களுக்கு இருக்கிற அருகாமையில் இருக்கிற போராட்டங்கள் இருந்துச்சுன்னா அங்கே கலந்துக்கங்க. கண்டிப்பாக சமூக வலைதளம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும். இதில் ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் எங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு பதிவு. ஓகே, இது எங்களுக்காக இல்லை, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, உங்களுடைய தம்பிகளுக்காக, உங்களுடைய அண்ணன்களுக்கான ஒரு போராட்டம் இது. ஸோ இந்த போராட்டத்துக்கு உங்களால் நேரில் வந்து ஆதரவு கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டா பகுதி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாக போடுங்க. அதை சார்ந்து நிறைய பேர் இந்த போராட்டத்தை பேசுவாங்க, முன்னெடுப்பாங்க. சமூக வலைதளங்களில் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணும். ஸோ நம்ம போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கும் இதில். அதனால் அனைவரும் இதில் பங்கேற்றுக்கணும். உங்களுக்கு எந்த வகையில் போராட்டத்தில் பங்கேற்க முடியுமோ அந்த வகையில் போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில இருந்து போராட்டம்லாம் நடத்திருந்தாங்களே, அதுலலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீட்டை சீர்திருத்தம் பண்ணி நடத்துங்க, ஒழுங்காக நீட் நடத்துங்க. அதில் வந்து வினாத்தாள் கசிவெல்லாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் ஏற்படாமல் ஒழுங்கான வழியில் வந்து நீட்டை நடத்துங்க என்ற கோரிக்கையை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் நீட்டை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து முன்வைக்கிறீங்க. இது மாணவர்களுக்கு எந்த வகையில் பயனடையும் அப்படிங்கிறத இன்றைய மாணவர்களுக்கு, இன்றைய சமுதாயத்துக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதே போல் ஒரு சில பெற்றோர்கள், இன்றைய காலத்துல ஒரு சில பெற்றோர்கள் நீட் தேர்வு நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு சில பெற்றோர்கள், நம்ம விவாதமே ஆகுது, நல்லது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க பதிலடி தரணும்னா எப்படி தெரியும்? இப்போ நான் மட்டுமே நீட் வேணான்னு சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே
பெரும்பான்மையான குரல் வந்து பார்த்தீங்கன்னா 99% நீட்டு வேணாம் அப்படிங்கிறது தான், நீட்டு தடை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் பண்ணுங்க, ஃபேர் நைட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பச்சை அபத்தம், அயோக்கியத்தனமும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுங்கிறது நான் 1ஆவதுலேருந்து 12ஆம் வரை படிச்சுட்டு வரேன். அரசு தான் எனக்கு தேர்வு நடத்துது, அரசு தான் மதிப்பெண் போடுது. அந்த மதிப்பெண் அடிப்படையில் நீ மெடிக்கல் அட்மிஷன் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் எனக்கு நீ மெடிக்கல் சொல்லி தான் கொடுக்க போகிற. ஸோ அங்கே நான் திறமையான மருத்துவராக வர முடியாதா? எனக்கு என்ன வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு? 12 வரை என்னால் படிக்க முடியும். நான் நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணணும். அதுவும் ஒரே ஆண்டுலேயே கிடைக்குமான்னு தெரியாது. நான் 3 வருஷம் 4 வருஷம்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 3 வருஷம் 4 வருஷம் 4-5 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு யார் தயாராக இருக்கா தமிழ்நாட்டில்? இப்போ இருக்கிற சூழலில் பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 12 முடிச்சதும் சரி ஏதாவது 3 வருஷம் காலேஜ் அனுப்பி அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பெரும்பான்மையான பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வுக்காக தயாராகணும், 2-3 வருஷங்களை வந்து இழக்கலாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. இது வந்து பேசிக்காக அந்த பெற்றோர்கள் ஒரு சிலர் சொல்கிறீங்களா ஆதரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏழை எளிய கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுக்குள்ளே வர முடியாது, அவங்க அந்த போட்டியிலே வரமாட்டாங்க, அவங்க விலக்கி வைக்கிறது இருக்குல்ல காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களை. ஸோ அந்த வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு செய்யுது. ஸோ இந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயாராக இருக்கிறவங்க, கோடிக்கணக்கில் ப்ரைவேட் காலேஜஸில் செலவு பண்ண தயாராக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீட் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனால் நீட் இருந்தாலுமே இங்கே தகுதியான திறமையான மாணவர்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 மதிப்பெண் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் படிக்கிறாங்க நீட் தேர்வில். ஸோ இப்போ இதில் எங்கே இருக்குது திறமை, எங்கே இருக்குது தகுதி? அது மட்டும் கிடையாது, நீட்டில் வந்து 4 வருஷம் படிக்கிறவங்க கூட முதல் வருஷம் படிக்கிறவன் எழுதுறான். இதில் நீட்டுக்கு எழுதுறவன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் சீட்டு கிடைக்குதானா? கிடையாது. இருக்கிறதே 1,40,000 சீட்டு, 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. மீதி பேர்லாம் என்ன பண்ணுவான்? அவங்க கூட படித்தவன் 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவான், இன்னமும் 4 வருஷம் நீட்டுக்கு படிச்சுட்டு இருப்பான். பணமே இருந்தாலும் சரி. அப்போ அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகளுக்கும் எதிரான ஒரு விஷயம். கல்வி வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு சந்தை பொருளாக மாற்றப்பட்டது. WTOவில் இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி இந்த என்ன சொல்கிறது சர்வீஸ் செக்டரை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது கல்வியும் மருத்துவமும். ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்க கல்வியை நாங்கள் உலக அளவில் கொண்டு போகிறோம், உலகத்தர வாய்த்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுங்கிற எக்ஸாம்பிள் அடிப்படையில் யாரெல்லாம் பணம் இருக்கோ அவங்க படிக்க வாங்க, மற்றவங்களாம் நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படின்றத ஒரு ஃபில்டர் மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இதை நம்ம எதிர்க்கிறோம். இப்படியே போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கல்வித்துறையும் சரி, ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையும் சரி மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி கொண்டு போகும். 151 பிஜி சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒப்படைப்பு பண்ணியிருக்கோம். அந்த 151 சீட்டுங்கிறது 150 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டியவங்களை நம்ம இழந்திருக்கோம். இப்படியே போச்சுன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க இந்த நீட் தேர்வால். ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரானது அப்படின்றத இங்கே இருக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் நம்ம சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம், சிறப்பான மருத்துவர்களை உருவாக்கியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த நீட் தேர்வுங்கிறது அவசியமே இல்லாதது நான் சொல்கிறேன். அதை ஏன் நீங்கள் திணிக்கிற ஒன்றிய அரசுங்க அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது. கல்வி உரிமையை எங்கள் மாநிலத்திலே கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, இங்கே இருக்கிற மாணவர்களுக்கோட நிலைமை என்ன, அவங்களுக்கு எப்படி கல்வி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீட் தேர்வு எழுதினாலும் 5 வருஷம் நான் டாக்டருக்கு படிக்க தான் போகிறேன். அந்த 5 வருஷம் நான் படித்து அதில் நல்ல அசஸ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் நான் சிறந்த டாக்டராக வந்துடுவேன். இது தேவையில்லாத வேலை. இது வந்து இங்கே இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தையாக 60,000 கோடி சந்தை மதிப்புள்ள ஒரு கோச்சிங் பிஸ்னஸ். அதில் இங்கே இருக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து அதுலேயுமே அவங்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு தீவிரமாக நீட்டை இங்கே திணிக்கிறாங்க. அவங்களுடைய பார்ப்பனிய சிந்தனை, RSS சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு மூலமாக திணிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதை நம்ம விட்டுறக்கூடாது, எதிர்த்து போராடணும், சண்டை செய்யணும். தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழ்நாட்டோட நலன்களை நம்ம பாதுகாத்தே ஆகணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஐயா விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே சொன்னோம், ஐயா விஜய் அவர்கள் நினச்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அப்படி பண்ணி ஒரே நைட்டில் நீட் தேர்வை வந்து ஒரே இரவில் அவங்களால நீட் தேர்வை ரத்து செய்ய வைக்க முடியும். ஆனால் ஐயா விஜய் அவர்கள் அதை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம ரொம்ப காலமாக தெரிவிச்சுட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ காலம் வந்துடுச்சு, இவங்களும் உண்ணாநோன்பு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொல்லியிருந்தாங்க தாவேக அரசு பொது வெளியில போராட்டம் நடத்த அனுமதி தரல அப்படின்ட்டு. தயவு செய்து பொது வெளியில போராட்டம் நடத்த அனுமதி கொடுங்க, இல்லை ஐயா விஜய் அவர்கள் நடத்தா ஒரே இரவுல போராட்டத்தை ரத்து செய்ய முடியும், அதுக்காவது ஒரு வழியை பாருங்க, சரிங்களா? ஏன்னா இருக்கிறது தான் நம்ம சொல்றோம், இல்லாததெல்லாம் நம்ம வந்து சும்மா சொல்லிட்டு இல்லை. ஐயா விஜய் அவர்கள் நினைச்சா நீட் தேர்வை ரத்து செய்ய வைக்க முடியும்.
அது ஐயா விஜய் அவர்கள் பண்ணணும், அவர் நினைச்சா பண்ணலாம். அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். இந்த காணொலி வந்து நம்ம சும்மா பொழுதுபோக்குக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணல. எனக்கே எவ்வளோ வேலைகள் இருக்கு, இதெல்லாம் கடந்து தான் நம்ம இந்த காணொலி வந்து பதிவு பண்றோம். இந்த காணொலியே முக்கியமா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் வயது ஒத்த இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும், அதாவது என்னுடைய நண்பர்களுக்காகவும், தம்பி தங்கைகளுக்காகவும் தான் இந்த காணொலி. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பக்கம் மனக்கவலைகள் அதிகரிக்குது. இப்ப அண்ணன் சொன்னாரு, ஒரு பக்கம் காசும் அதிகமா செலவாகுது, இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது அப்படின்ட்டு. தேவையே இல்லாம பணமும் வீணாகுது, மாணவர்களுக்கு மன அழுத்தம், இந்த மாதிரியான ஏற்பட்ட தற்கொலைகள், தேவையே இல்லாம உயிரெல்லாம் இழக்கிறாங்க, அப்பாவி உயிர்கள்லாம் இழக்கிறாங்க. அதற்காக தான் இந்த காணொலியை வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னொன்னு, இவங்க அனைவரும் போராடுறது வந்து அவங்களுக்காகவோ இல்லை அவங்க குடும்பத்துக்காகவோ இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்காகவும், என் வயது ஒத்த இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும், அடுத்து வரக்கூடிய தம்பி தங்கைகளுக்காகவும், மாணவர்களுக்காக தான் போராடுறாங்க. எனவே தயவு செய்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை கூட்டாந்து இந்த போராட்டத்தை காமிங்க. அவங்க அவங்களுக்கு நிதி உதவி தரணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் பிள்ளைங்களோட குடும்பத்தோடு வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று, உங்கள் பிள்ளைங்களுக்கு அரசியல் அறிவு வரணும், போராட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வந்து வ.உ.சி. ஐயா புகழ்றோம், ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை புகழ்றோம், அயோத்திதாச பண்டிதர் அவர்களை புகழ்றோம், அதே போல் ஐயா முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும், இது போன்ற பல தலைவர்களை நம்ம வந்து புகழ்றோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே போராடக்கூடியவர்களை, இந்த உண்ணாநோன்பு போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள தான் அந்த தலைவர்களாக நம்ம பார்க்கணும். அவங்கள தான் வ.உ.சி.ஆகவோ, முத்துராமலிங்க தேவராகவோ, ஐயா இமானுவேல் சேகரனாகவோ, ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களாகவோ பார்க்கணும். ஆனால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை கூட்டாந்து குடும்பமாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.